ஹாய் ஹலோ அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். பிஎம் கிசான் உடைய பணம் 2000 ஸோ ஆண்டுக்கு 6000 ரூபாய் பிஎம் கிசானுடைய பணம் தர போகிறாங்க. நிறைய பேர் தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். 22வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர இருக்குது என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோ தொகுப்பு உங்களுக்கு முழுமையாக சொல்லும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. மார்ச் மாதத்தில் பிஎம் கிசான் பணம் தகுதியற்ற விவசாயிகளுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. 2000 ரூபாய் பெற விவசாயிகள் செய்ய வேண்டியவை என்னென்ன? மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாயிருக்கு. கடந்த 7 ஆண்டுகளாக நடைமுறையை ஆய்வு செய்வதில் பிஎம் கிசான் திட்டத்தில் 22வது தவணை தொகை மார்ச் மாதம் முதல் அல்லது 2வது வாரத்தில் வெளியாகலாம். விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாயை தலா 2000 வீதம் சம 3 தவணைகளில் நேரடி பணிப்பாற்றம் மூலம் டிபிடி மூலம் பெறுகிறார்கள். பிப்ரவரி 24 2019 அன்று தொடங்கப்பட்டது. இதுவரை 21 தவணைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்டுகிறது. இந்த 22வது தவணை ஏன் தாமதமாகுது அப்படின்னா, நிச்சயமற்ற முறையில் இத்திட்டத்தின் பலன்களை பெற்று வந்தவர்கள் மற்றும் விதிகளை மீறியவர்கள் தற்பொழுது நீக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இகேஒய்சி முடிக்காதவர்களின் கணக்குகள் முடக்கப்படுகிறது. வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்களின் கணக்குகள் முடக்கப்படுகிறது. நில ஆவணங்களை சரிபார்க்காத கணக்குகள் முடக்கப்படுகிறது. வருமான வரி செலுத்துவர்கள் மற்றும் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டோர் பலர் பலன் பெறுவது கண்டறியப்பட்டு அவர்கள் பெயர்களும் நீக்கப்படுகிறது. விவசாயிகள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ உங்களுக்கு வர வேண்டிய 2000 ரூபாய் தடையின்றி கிடைக்க வேண்டும்னா இருக்கிற 3 விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும். இந்த ஸ்டேட்டஸ் பக்கத்தில் உங்களுடைய பிஎம் கிசானுடைய போர்ட்டலில் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் ஆம் எஸ் என்று இருக்க வேண்டும். இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் இணையதளம் வழியாக ஓடிபி மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்களுக்கு சென்றோ இதை முடித்து கொள்ளலாம். நில இணைப்பு, இந்த லேண்ட் சீடிங், நில ஆவணங்கள் சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதில் நோ என்று இருந்தால் உடனடியாக உங்கள் பகுதி வட்டாட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இதை சரி செய்யலாம். ஆதார் வங்கி இணைப்பு, உங்கள் வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டு நேரடி பண பரிமாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பணம் இந்த டிபிடி முறையில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ உங்கள் நிலையை பார்த்திங்கன்னா சரிபார்த்து கொள்ளுங்கள். விவசாயிகள் இந்த பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்ற பகுதியை கிளிக் செய்து உங்கள் பதிவு எண் மற்றும் கேப்சா கோட்டை உள்ளிட்டால் இகேஒய்சி மற்றும் நில ஆவணங்கள் சரிபார்ப்பு நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம். அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த 22வது தவணை தொகை எப்போ வெளியிட போகிறாங்கன்ற ஒரு அறிவிப்பு வரவில்லை என்றாலும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் இந்த தொகை விவசாயிகளின் கணக்கிற்கு வந்து சேரும் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. எனவே தகுதியுள்ள விவசாயிகள் தங்களது ஆவணங்களை இப்பொழுதே சரிபார்த்து கொள்ளுங்கள். ஸோ அதிகபட்சமாக இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வெளியாகுவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியாகும். பாரத பிரதமர் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை விரைவில் வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிஎம் கிசான் பற்றின தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.